தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை நொச்சிக்குப்பம் விளையாட்டு திடலில் மெரினா கடற்கரையோரம் இருக்கும் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய வீடுகளை குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் வேறு நபர்களுக்கு வீடுகளை ஒதுக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். அன்பழகன், தங்களுக்கு வழங்க வேண்டிய வீடுகளை வேறு சிலருக்கு வழங்குவதாக அங்குள்ளவர்கள் குற்றம் சாட்டி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விவரங்களை பதிவு பண்ணு. அவங்க குடியிருப்பு மட்டும் கிடையாது, பல்வேறு பிரச்சனைகளை அந்த மீனவர் கிராம மக்கள் சந்தித்து வருகிறாங்க. சென்னை பெருநகர மாநகராட்சியால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுனால இவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு புறம் சென்னை மாநகராட்சியால் பிரச்சனை என்றால், இன்னொரு புறம் வீட்டு வசதி வாடி குடியிருப்பவர்களால் பிரச்சனை. ஏன்னா இவருக்கு வழங்கப்பட்ட வீடுகளை மற்றவருக்கு வழங்குவதாகவே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னது போல் அது ஒரு புறம் நடந்தாலும் கூட, அதனால தான் இந்த மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களுமே, மெரினா கடற்கரையோடு இருக்கக்கூடிய அதை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களுமே இங்கே இந்த மீனவ கிராம மக்கள் இங்கே இருந்திருக்காங்க. இவங்க தான் இப்போ ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இது எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம், என்ன பிரச்சனை நம்ம கேட்போம். ஏன்னா ஏற்கனவே இந்த மெரினாவின் நீல கடற்கரையை அந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவர்கள் வாழ்வாதாரம் பாதிச்சது குற்றச்சாட்டு ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. இப்போ இந்த இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த ரோப்கார் வசதி பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இவங்க எப்படி இவங்க வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறத குறித்து ஆலோசனை கொடுத்து ஈடுபட்டிருக்காங்க. நம்ம இவங்ககிட்ட கேட்போம். இப்போ மிக முக்கியமாக என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி விட்டு 12 மீனவ கிராமங்கள் இந்த மெரினா கடற்கரையில் மீன்பிடி தொழில், மீன் வியாபாரத்துக்காக காலங்காலமாக நம்ம பயன்படுத்தின்னு வரோம். இந்த மாதிரி மீனவ மக்கள் பயன்படுத்தின்னு வரக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பேர்லையும் சுற்றுலா என்ற பேர்லையும் மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீலக்கொடி சான்றிதழ் கடற்கரைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த மெரினா ஸ்விம்மிங் பூல் பேக் சைடில் ஒரே ஒரு இது போதும் அப்படின்னு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இப்போ 4 இடங்களில் கிட்டத்தட்ட கடற்கரையில் 121 ஏக்கரில் 4 இடங்களில் இந்த நீலக்கொடி சான்றிதழ் கடற்கரை கொண்டு வரேன்றாங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக மீனவ மக்கள் தங்களோட படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம், வலைகளை காய வைக்க வேண்டிய இடம், இரவு நேரங்கள்லேருந்து பகலில் கடற்கரையை மீன்பிடி தொழில், மீன் வியாபாரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இது பரவலாக மீனவ மக்கள்கிட்ட எந்த கருத்தையும் கேட்காம வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீலக்கொடி அப்படின்னு அது முடிக்கிறதாங்குள்ள பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்திலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோப் கார் ஒன்று கொண்டு வர போகிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லூப் சாலையில் இங்கேருந்து சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 9 மீனவ கிராமங்கள் இந்த சாலையை நாங்கள் தொழில், தங்களோட மீன் வியாபாரம், இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலை இந்த சாலை. இதில் சாதாரண வாகனங்கள் வந்துட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் மாநகராட்சி மன்றத்தில் இது கனரக வாகனங்களுக்கான வாகன போக்குவரத்துக்கான சாலை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்துட்டு எல்லா வாகனத்தையும் இந்த பக்கம் திருப்பி விட்டதுனால முழுக்க இப்போ மீனவ மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னோ, மீனவ மக்கள் இங்கே வியாபாரம் செய்யக்கூடாது, இங்கே மீன்பிடி தொழிலுக்கு இந்த இயல்பாக இந்த கடற்கரையை சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நொச்சிக்குப்பத்தில் காலங்காலமாக இதே இடத்துல வாழ்ந்துன்னு எங்களுக்கு சொந்தமான நிலங்களை எடுத்து எங்களுக்கான குடியிருப்பை கட்டித்தரேன்னு சொன்னாங்க. 1188 குடியிருப்புகள் கடந்த ஆட்சியில் எங்களுக்காக கட்டப்பட்டது. ஆனால் இன்னைக்கு 2023லேருந்து 2025 வரைக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 மேலாண்மை இயக்குநர்கள் மாறி இருக்காங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து போட்ட குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா வெறும் 388 தான். எங்களுக்கான குடியிருப்புகள் 1188. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வெறும் 388. ஆனால் இந்த பகுதியில் நொச்சிக்குப்பத்துக்கு சொந்தமான மக்களுக்கு வழங்க வேண்டிய இந்த குடியிருப்புகளை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களோட மாமன்ற உறுப்பினரும் மீனவர் அல்லாதவங்களுக்கு வேகமாக இந்த குடியிருப்புகளை வித்துக்குன்னு இருக்காங்க. இது சம்பந்தமாக மேலாண்மை இயக்குநருக்கு நாங்கள் புகாரை கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான குடியிருப்பு, தயவு செய்து அனைத்து குடியிருப்புகளும் நொச்சிக்குப்பம் மீனவ மக்களுக்கு வழங்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வருவாய் குறைந்த பிரிவினருக்கான குடியிருப்பில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை முதன்மையாக நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கு கொடுக்கணும்ன்றோம். அதை முழுமையாக முடிக்காம 100கணக்கான குடியிருப்புகள் மீனவர் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடலுக்கு மீன் பிடிக்கும் போது என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? இந்த பிரச்சனை இந்த கடற்கரை இதனால இந்த கடற்கரை நீலக்கொடி திட்டத்தால் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா நாங்கள் வலை வச்சு நிற்கிறதும் மரம் வச்சு நிற்கிறதையும் அவங்க
எங்களை ஆக்கிரமிப்பான்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கடலோட முன்னோடிகள். ஆரம்ப கட்டத்தில் வந்து கடற்கரையில் வாழ்ந்துக்கிற மீனவர்கள் மட்டும்தாமே தவிர மற்ற யாருமே இல்லை. ஆனால் எங்களை வந்து ஒட்டுமொத்தமாக கடற்கரை விட்டு அப்புறப்படுத்துறது அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதோட ஒவ்வொரு பிரிவு தான் இந்த ரோப்கார் திட்டமும் அதே போல தான், நீலக்கோடி திட்டமும் அதே போல தான் வந்து எங்களோட மக்களை இங்கேருந்து வெளியேற்றதுக்கான இதுவாக தான் இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மீன்பிடி கடை வச்சுருந்தா கூட இதை வந்து நாற்று சொல்லிட்டு பண்ணாங்க. கடற்கரையில் மீனவ இருந்தால் தான் அழகாக இருக்குமே தவிர மற்றவங்க யாருமே இதான் அழகாக இருக்காது. அதை வந்து எங்களை வந்து அப்புறப்படுத்த நினைக்கிறாங்க. என்னென்னா இங்கே மயிலாப்பூரில் வந்து 10 மீனவ கிராமங்கள் இருக்குது. 10 மீனவ கிராமங்கள் எல்லாருக்கும் வந்து அடிப்படை வசதி வந்து வாழ்வாதார வீடு வச்சுருந்தான். மயிலாப்பூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து யாருக்குமே வந்து இது வரைக்கும் எந்த வீடுமே கொடுக்கல. நொச்சிக்குப்பத்தில் 1180 வீட்டில் 388 வீடு தான் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்க குடிபெயர்க்கிறாங்க. இப்போ முள்ளிக்குப்பம் முள்ளிமாநகர் பகுதியில் வந்து மீனவ கிராமம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக போராடுறாங்க. அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை, நிரந்தர வீடு வேணும் போராடுறாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் சுனாமி 2004 வந்தது, 22 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே ஒரு வீடு கூட இன்னுமே ஒதுக்கலை. அதே போல் தான் முள்ளிமாநகர், முள்ளிக்குப்பம், நம்பிக்கை நகர், பவானிக்குப்பம் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இது வரைக்கும் நிரந்தரமான குடியுரிமை வழங்கல. சிஆர்எஸ் திட்டத்தில் வந்து மீனவருக்கு நிரந்தர வாழ்வாதார திட்டம் கொடுக்கணும் ஒரு பிரிவு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து கடற்கரை விட்டு அப்புறப்படுத்த தான் அவங்க முயற்சிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு இது வரைக்கும் நிரந்தரமான வீடு எதுவுமே வழங்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பல்வேறு கிராம மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுடைய முக்கியமான அரசாங்கத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க போய் சொன்னீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணே? தமிழ்நாட்டிலேயே சென்னை வந்து ஒரு உயிர் நாடி. சென்னை உயிர் நாடி மட்டுமல்ல, கடற்கரையை ஒட்டி அந்த மீனவர் கிராமங்களை ஒட்டி கடற்கரை தான் வந்து வேர்ல்டுலேயே இன்றைக்கி 2ஆவதாக இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஏதோ ஒரு அவங்களுக்கு வசதிக்காக இன்றைக்கி குப்பை வண்டிகளை கொண்டாந்து மெரினா பீச்சில் விட்டால் வர மக்கள் சுகாதாரத்துக்காக இங்கே வராங்க. ஆனால் அது பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மீனவர் ஏரியாவே இந்த கடற்கரையே வந்து ஒரு நேரத்தில் காலியாக இருந்து இந்த வலைகள் கடலுக்கு வர வலைகளும் கட்டுமரங்களும் காய வைப்பதற்காகவும் ஆபத்து காலங்களில் வந்து சுனாமி ஏற்பட்டதில் கூட அந்த நான் நேரடியாக பார்த்தபொழுது கூட சொன்னேன். அந்த கட்டுமரம்லாம் வந்து இந்த பில்டிங்கை தாண்டி 2 கிலோமீட்டர் தூரம் போனது. அது ஊர் எஞ்ச உண்மை பத்திரிக்கை வேலை அத்தனையும் பார்த்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்றபடியிலே அங்கு சுவர் போடுவீங்க, மரம் நட்டுறீங்க, இதெல்லாம் செய்தால் நாங்கள் எப்படி அது வந்து தொழில் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பல்வேறு கிராம மக்கள் நான் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்க போகுது? நீங்கள் வந்து என்ன அரசாங்கத்திட்ட கேட்க விரும்புகிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வந்து இங்கே பாரம்பரியமாக மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையில் வியாபாரம் செய்யக்கூடிய சாமானிய வியாபாரிகளோட எல்லாரோட வாழ்வாதாரமும் வந்து பாதிக்கப்படுது. தயவு செய்து தமிழக அரசு இந்த மெரினா கடற்கரையில் பாரம்பரிய மக்களோட மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம், அதுவும் இல்லாமல் சிறு வியாபாரி இந்த வியாபாரங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி இந்த நீலக்கோடி திட்டத்தையோ ரோப்கார் கொண்டு வரதையோ தயவு செய்து கைவிடணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நிறைய மக்கள் நாங்களே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல கடைகளில் முதல்ல இந்த இங்கெல்லாம் கட்டுமரம் இருந்தது. இப்போ இது வரைக்குமே கட்டுமரத்தை அந்த சின்ன சின்ன போட் எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு. இதுவுமே ஃபுல்லாக நிலக்கடற்கரைன்னு சொல்ல வராங்களா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து எல்லா பகுதியுமே வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா ஸ்கொயரில் நீலக்கோடி திட்டம். படிப்படியாக என்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து ட்ரிபிளிகன் வந்தாங்க, அப்புறம் மாட்டாங்குப்பம் வந்தாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, நொச்சிக்குப்பத்தை தாண்டி பட்டினம் பக்கம் இப்படி போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்குது. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக எங்கேயோ அண்ணா நகரில் இருக்கிறவன் வசதியாக வாழக்கூடிய வந்து பயன்படுவதற்காக வந்து இந்த பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக கடலோர பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனவ மக்களை துன்புறுத்துகின்ற இந்த அரசு இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. முழுக்க வந்து 1985 வந்து மெரினாவில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அதிமுக ஆட்சியில். சுப்ரீம் கோர்ட் மூலமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத அளவுக்கு மாநில அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டிலே உத்தரவு கூட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பெற்ற பிறகுதான் வந்து அந்த மெரினா கடற்கரையில் அகற்றப்பட்ட கட்டுமரங்கள், நாட்டுப்படகுகள் எல்லாம் வந்து அன்னைக்கு வைக்கப்பட்டது. அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இன்னைக்கும் பொருந்தும். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த தமிழக அரசுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டாலே வந்து ஏற்கனவே மாநில அரசாங்கம் வந்து தண்டிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, மெரினாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலோரத்தில் கடை வச்சுட்டு இருக்காங்க. பல வருஷங்களா கடை 50 வருஷமா கடை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு கடை 2 கடை கிடையாது, 2000 கடைகள் இருக்குது. இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கம் 300 கடை தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. தேவைப்பட்டாக்க ஏதோ ஒரு வழக்கை போட்டு அவங்களா அந்த கடைக்குடைய கடைக்காரங்க தான். நாங்க வந்து 1969 இருந்து பீச்சில் கடை வச்சிருக்கோம்.
என்ன எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். எங்கள் புள்ள குட்டி படிக்கிறது எல்லாமே இதில் தான். எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது. எங்கள் மீனவர் சமுதாயம்லாம் மீன் பிடிக்க போக முடியாது. அவங்க கால் வலி கை வலின்னு எதுவுமே போக முடியாது. அதனால் நாங்கள் இதை வச்சு தான் எங்கள் சமுதாயமே பொழைக்குது. இதை இப்போ குழுக்கல்ல 300 கடை ஜட்ஜி சொல்லிட்டாரு வடநாட்டிலேருந்து. அந்த ஜட்ஜுக்கு தெரியுமா எங்களுடைய கஷ்டம்? சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகை நிருபர்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் தான் எங்கள் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். புரியுதுங்களா? எங்களால் முடியல. நாங்கள் எங்கே போய் வேலை செய்ய முடியாது எங்களால் இந்த வயசுக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு புறம் வீடு ஒதுக்குறதுல பிரச்சனை, இன்னொரு புறம் ரெகுலராக கடை ஒதுக்குறதுல பிரச்சனைனா, உங்கள் மக்கள் உங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்திற்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்காங்க. அந்த அமைச்சர்கிட்ட போய் சொன்னீங்களா? அந்த அமைச்சர் என்ன சொன்னார்? அதாவது என்னன்னா, இந்த மீன்வளத்துறையில் அமைச்சராக இருக்கிறவர் எங்கள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது. 1957 மீனவ சமுதாயத்தை சேர்ந்த லூர்தம்மாள் சைமன் என்ற ஒரே மீனவ பெண் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி காலத்தில் மந்திரியா இருந்தாங்க, மீன்வளத்துறை மந்திரியா இருந்தாங்க, உள்ளாட்சித்துறை அமைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கின்ற இந்த திமுக ஆட்சியில ஒரு மீன்காரன் கூட மீன்வளத்துறையில் மந்திரி கிடையாது. நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? மாவட்ட செயலாளர் கிடையாது மீனவன், எல்லாமே வேற ஜாதிக்காரர் இருக்காங்க. ஒரு மீனவன் இருந்தாக்க மாவட்ட செயலர் இருந்தா அந்த மாவட்ட செயலர்கிட்ட சொல்லலாம், அந்த குறைகளை எடுத்து சொல்லலாம். ஏற்கனவே சாமின்னு சொல்லிட்டு ஒரு மீனவ அமைச்சர் இருந்தாரு. இங்க பிரச்சனை ஏற்படும் போது அவர்கிட்ட சொன்னாக்கா உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லுவாரு. அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் கலைஞர் நேரடியாக சொல்லுவாரு. இன்னைக்கு மீனவர் பிரச்சனையை சொல்லுவதற்கு திமுகவில் ஆள் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க? மீனவர்களை ஏமாத்தி கடலோர பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு தமிழக அரசாங்கமே தலையிடுது. இதான் நாங்க வன்மையா சொல்றோம். நாங்க அதே நேரத்தில் லூப் சாலையில மீனவ பெண்கள், நூற்றுக்கணக்கான மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து கொண்டு நல்ல முறையில் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இடைஞ்சலா பண்ணி என்ன பண்ணாங்க? 14 கோடியில் இந்த ஆட்சியில் ஒரு மீன் மார்க்கெட் கட்டினாங்க. மீன் மார்க்கெட் கட்டினாங்க. மீன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தான் கொடுக்கணும். மீன் வியாபாரம் செய்யாதவங்களுக்கு தான் இந்த தமிழகத்தில் இருக்க இங்க லோக்கல் இருக்க எம்எல்ஏ கவுன்சில் பணத்தை வாங்கிட்டு லட்சம் வாங்கிட்டு கடை மீன் கடை போன்றவங்க இங்க கடை நடத்த முடியல. அங்க பரம்பரையா மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க அதே லூப் சாலையில மீன் வியாபாரம் செய்யறதுக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தவறினால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். கண்டிப்பா இவங்க இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கான ஆலோசனை கூட தான் நடந்துட்டு இருக்குது. இவங்க வாழ்வாதாரம் எந்தெந்த அளவுக்கு பாதிச்சிருக்குதுன்னு ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பேச போறாங்க. பேசிட்டு அவங்க ஒரு இறுதிக்கட்ட ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஆனால் இருந்தாலுமே இவங்க மீனவர்களை கலந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே மீனவரை கலந்து அதில் போட்டிருந்தாங்கன்னா இவர்கள் பாதிப்பு இருந்திருக்காது. தற்போது மிக பாதிப்படைந்த நிலையில் தான் நொச்சிக்குப்பம் மட்டுமல்ல இந்த இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள அனைத்து கிராம மக்கள் முல்லைக்குப்பம், இந்த பட்டினப்பாக்கம், அயோத்திக்குப்பம் போன்ற பல நடுக்குப்பம் போன்ற பல பகுதி மக்களுமே மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கான அந்த கிராமத்து மக்கள் இங்கு கூடி ஒரு ஆலோசனை கொடுத்து ஈடுபட உள்ளார்கள். பத்மநாபன். வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கிராம மீனவ மக்கள் ஒன்றிணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்மைக்கு நன்றி அன்பழகன்.